பொறுமை புதிய பாதையில் ஆண்டரை நடத்தும் பொழுது இல்லை நமக்கே புரியாத சில பாதைகளுக்குள்ளே நம்ம போகும்பொழுது அது பாசிட்டிவான வேயாக இருக்கலாம், இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேயாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு அது வரைக்கும் நம்ம லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு வேக்குள்ளே நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொறுமை தான் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இதை நீங்கள் மற்ற 4ஆம் அதிகாரத்தில் இயேசுக்கு அந்த சோதனை பார்த்தீங்கன்னா, அடுத்து அது வரைக்கும் அவர் வீட்டில் 30 வயசு வரைக்கும் அடங்கி இருக்கிறாரு. அவரோட மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போது. ஸோ அப்போ அவர் ஒரு புதிய பாதைகள் வழியாக பிதாவினா வழி நடத்தப்படுறாரு. அது என்ன பாதைனா ஒரு சோதனையின் பாதை. அந்த பாதையில் அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறார், ஜெபிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல பிசாஸ் அவரை தேவனுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கான கேள்விகளை கேட்குறான். நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனா எனக்கு இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணு அப்படின்லாம் சொல்கிறான். ஆனால் அந்த இடத்துல இயேசு இம்பேஷண்ட்டாக செயல்படாமல் தன்னுடைய எமோஷனலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த இடத்துல தெளிவாக பரிசுத்தாவின் கையை பிடிச்சி அவர் நடந்ததுனால ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல ஆன்சர் பண்ணுறாரு, பொறுமையாக அந்த இடத்துல ஆன்சர் பண்ணுறாரு, சரியான முடிவு எடுக்கிறது நான் பார்க்குறோம். இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு நியூ பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நியூவாக வேலைக்கு போயிருந்துருக்கலாம். ரீசனாக நம்ம பார்த்துட்டு வரோம்ல நியூ ஸ்டார்ட், எதையாவது ஒரு இடத்துல நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு நிறைய நேரம் நம்ம எமோஷனல் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், நம்ம பர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடிய ப்ரெஷர் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கர்த்தர் கூட இப்போ புதிய பாதைகள் மாத்திரம் இல்லை, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை பெறனா கூட பொறுமை தான் நம்மளுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி நம்ம இம்பேஷண்ட்டாக ப்ரெஷர் ஆகி நம்ம வர வேண்டிய நன்மைகளை தடுத்துறாதபடிக்கு அந்த வெயிட்டிங் பீரியடில் கொஞ்சம் பொறுமையை நம்ம கையால் ஆண்டோட்ட பலன் கேட்போம். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் இந்த சீசனில் நிறைய நேரத்தில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புதிய இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு உடனே அங்கீகாரம் கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு புதிய துவக்கம் உடனே அங்கீகாரம் கிடைக்குமா? கிடைக்காது. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு அடங்கி காத்திருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் அவங்களை என்ன செய்வாங்க? உயர்த்துவாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஏற்படுத்திக்கணும், நம்மளே ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்துடணும், நம்மளே நமக்கு எல்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து பொறுமையாக காத்திருந்தா அவர் அங்கீகாரத்துக்காக அங்கே போராடவே இல்லை. மற்ற 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பாருங்கள், பிதா எல்லா நமத்துக்கு மேலான அங்கீகாரத்தை கொடுத்து அங்கே இயேசுவை உயர்த்துறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய பொறுமை தான். சிலுவையில் கூட பொறுமை தான். எல்லா இடத்துலையும் அவர் லைஃப்பில் பாருங்கள் பொறுமை தான். அதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு நடத்துகிற பாதை புதுசாக இருக்கலாம், புரியாத பாதையாக இருக்கலாம், இல்லை திருமண வாழ்க்கை புதுசாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பாதையில் நீங்கள் புதுசாக போகலாம், வித்தியாசமான இதுவரைக்கும் நடத்துனது டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் காட் உங்களை நடத்திட்டு இருக்கலாம். அந்த இடத்துல என்ன தெரியுமா தேவை? எனக்கு பொறுமை தாங்க ஆண்டவரே. நிறைய விஷயம் எனக்கு புரியல தான், ஆனால் இதை ஹேண்டில் பண்ணணும், இம்பேஷண்டாக பண்ணிடக்கூடாது இசப்பா, நான் அவங்க நாமத்தை அந்த இடத்துல அவதூறு பண்ணிடக்கூடாது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே கேட்கும்போது கர்த்தர் அந்த ப்ராப்ளம்ஸை அந்த வேலை நீங்கள் எப்படி டீல் பண்ணுங்கிறது கூட காட் உங்களுக்கு என்ன செய்வாங்க? சொல்லி தருவாங்க. ஸோ இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you.